2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை என்கவுண்டர் விவகாரத்தில் கேரள போலீசார் வெப்படை காவல் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், தற்போது இந்த வடமாநில கொள்ளையன் என்கவுண்டர் விவகாரத்தில் தமிழக போலீசாரும் கேரள போலீசாரும் இணைந்து விசாரணையில் இறங்க வாய்ப்பு இருக்கிறதா? முதற்கட்ட தகவல் என்ன? வணக்கம். அதாவது திருச்சூர் மாநிலத்தில், கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று அதிகாலை ஏடிஎம் கொள்ளையின் சம்பவம் நடந்தது. அந்த கொள்ளை சம்பவத்தை முடித்த பிறகாக தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தின் வழியாக தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்டிருந்த போது நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் அருகே வெப்படை பகுதியில் கண்டெய்னர் லாரியானது அதிவேகமாக சென்றதால் அதை முன்கூட்டியே கேரள மாநிலத்திலிருந்து தமிழக போலீசாருக்கு இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கண்டெய்னர் லாரி மூலம் வந்திருப்பதாகவும் அவர்களை சோதனை சாவடியின் முறைக்கு பிடிக்க வேண்டும் என கேரள மாநில போலீசார் அறிவுறுத்திய நிலையில் இது தொடர்பாக சோதனை தமிழ்நாடு காவல்துறை போலீசார் பலத்த சோதனையில் ஈடுபட்ட போதும் கண்டெய்னர் லாரியை எங்கும் நிற்காமல் வேகமாக ஓட்டினர். இதனால் காவல்துறை பிடிக்க முயன்ற சம்பவத்தில் என்கவுண்டர் ஆனது தமிழ்நாடு காவல்துறை நிகழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து முதற்கட்டமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் கோவை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படும் நிலையில் மற்ற 5 பேர் காவல்துறையின் விசாரணை வலயத்திற்குள் உட்பட்டு வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து முழுமையாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கேரள மாநிலம் திருச்சூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தற்போது வெப்படை காவல் நிலையத்தில் குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்துவதற்காக திருச்சூர் காவல் ஆய்வாளர் ஜியோ தலைமையில் 2 போலீசார் காவல் நிலையத்தில் வந்துள்ளனர். இப்ப தற்போது சேலம் சரக டிஐஜியும் வெப்படை காவல் நிலையத்தில் இருப்பதால் தமிழ்நாடு காவல்துறையோட வழிகாட்டுதல் பேரில் திருச்சூர் போலீசார் தொடர்ந்து குற்றவாளிகளிடம் விசாரணை செய்ய உள்ளனர். முதல் கட்டமாக தமிழ்நாடு காவல்துறை தமிழகத்தில் ஏதேனும் ஏடிஎம் கொள்ளை சம்பவங்களில் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்புடையவர்களா, குறிப்பாக ஒசூரில் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஏடிஎம் கொள்ளைக்கும் இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது கோணத்திலெல்லாம் தமிழ்நாடு காவல்துறையின் முதற்கட்டமாக அவர்களை வைத்து முழுமையாக விசாரணை செய்தும் அவர்களது கைரேகை உள்ளிட்ட அடையாளங்களை சேகரித்த பின்னரும் திருச்சூர் போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் முதற்கட்டமாக தமிழ்நாடு காவல்துறையை விசாரணை வலயத்திற்குள் வடமாநிலத்தினர்களை உட்படுத்தியுள்ளனர். இதன் பின்னரே திருச்சூர் போலீசாரிடம் ஒப்படைக்க வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.